வணக்கம், வெல்கம் டு த ஷைனி ஒரு மேக்ஸ் சேனல். மனித வாழ்க்கையில எல்லா காலகட்டங்கள்லயும், மனித வரலாறுல எல்லா காலகட்டங்கள்லயும் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா சுயநலம். நம்ம என்னதான் மத்தவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவங்களோட சுயநலத்தை காமிக்கதான் செய்யறாங்க. யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு மனநிலையை வாழ்க்கையில ஒரு முறையாவது அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த சுயநலத்துக்கு வேறு ஒரு பார்வையை நான் வைக்க விரும்புறேன். அது என்னன்னா, என்னுடைய கல்லூரி காலத்துல நண்பர் ஒரு கவிதை சொன்னாரு. சுயநலங்கள் பல சுழலுகின்ற இந்த சூழலில் ஒரு சுயநலம் மட்டும் தீயில் வேகிறது அப்படின்ற தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்தினார். சோ என்ன சொல்ல வரேன்னா, சமூகத்துல எல்லாருமே சுயநலமா இருந்துதான் ஆகணும். ஏதோ ஒரு வகையில அதை தவிர்க்க முடியாது. ஆனா என்ன மாதிரியான சுயநலம் அப்படின்னா, மத்தவங்களோட பொருள்களை அபகரிக்கிறது, மத்தவங்களோட அதிகாரத்தை கைப்பற்றிக்கணும்னு நினைக்கிறது, மத்தவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள கெடுத்து தன்னை முன்னிறுத்தி வாழ்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான சுயநலம். அதற்கான விளைவுகளையும் எத்தனை தலைமுறை ஆனாலும் ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இன்னொரு வகையான சுயநலம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, தன் சுய உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறது, தன்னுடைய சுய மனநலனை பாதுகாத்துக்கிறது, நம்மளுடைய சுய பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கிறது, நம்மளுடைய சுற்றி உள்ள சொந்தங்கள் உறவுகளுடைய நலனை பேணி காக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க கடைபிடிக்கும் போது எவ்வளவு வகையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. சோ சுயநலம் எந்த இடத்துல சரியா நாம உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தெளிவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் முன்னேறும். இந்த மாதிரியான சுயநலம், நல்ல சுயநலத்தை நீங்க கடைபிடிக்கணும்னா அதுக்கு சில பயிற்சிகள்லாம் நம்ம ஷைனி ஒரு மேக்ஸ் சேனல் மூலமா வழங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி போல இலவச பயிற்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கிற லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.